இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே கிரேவிங்காக இருக்கும். எனக்கு வேணும் தான் அப்படின்னு அன்னைக்கு நான் ஆசைப்பட்டது. எனக்கு ஒரே கிரேஸாக ஆனது வந்து இந்த கேசரி சாப்பிட்ணும் தான் சடனாக ஆசை வந்துச்சு. ஏன் எதுக்கு எனக்கே தெரியல. சரி நம்ம ஆள்கிட்ட போய் கேட்போம், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா வேணுமா இல்லை கேசரி வேணுமா? இப்படி சொன்னால் கண்டிப்பாக கேசரி தான் கேட்பாங்கன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் போய் கேட்டாகணுமே. கேட்டதுக்கு கேசரியே செய்யிட்டாங்க. கடகடன்னு ஓடி போய் ஸ்வீட் செஞ்சு லவ்வோடு போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு அன்றைக்கி வந்து தால்ச்சா இருந்துச்சு, அது கூட பாலக் பரோட்டா செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க போனதுக்கப்புறம் நைட்டு ஆப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் ஊற வைக்கணுமோ ஊற வச்சுட்டேன். அதை நான் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஆப்பத்துக்கு மெயினாக எனக்கு தேங்காய் பால்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் கரியானோ தால்ச்சா அந்த இதுன்னு கேட்பாங்க. உங்களுக்குலாம் என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஆள் ஆப்ப சுடுறோன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்பச்சிட்டியே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் சாப்பிடுங்கன்னு சொல்லி வயிறு ஃபுல்லாகிடுச்சு, தண்ணி கூட குடிக்க முடியலையே, இப்படி பண்ணிட்டியே.